friends, welcome to Life 360 by Godson. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹோம் செக்யூரிட்டி கேமரா பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் ஹோம் செக்யூரிட்டி கேமரா அப்படின்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைப்பாங்க. அப்படின்னா 8000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். CCTV கேமரால ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. கிடையவே கிடையாது. ஆக்சுவலா இப்போ நான் சொல்ல போற கேமரா ரெண்டு வேரியன்ட்ல வருது. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1600 ரூபீஸ்க்கு வரும். இன்னொரு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 2700 ரூபீஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த வேரியன்ட் வந்து ஒரே ஒரு இந்த ஃபோக்கஸ் பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க எந்த இடத்துல பிளேஸ் பண்றீங்களோ அதே இடத்த மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும். உங்களால இந்த கேமராவை ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியாது. பட் நான் சொல்ற இன்னொரு கேம் பாத்தீங்க அப்படின்னா 2700 ரூபீஸ் கேம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து MI 360 டிகிரி கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் 360 சொல்றாங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட் பண்ணக்கூடிய கேமரான்றதுனால சொல்றாங்க. ஸோ இந்த கேமராவோட ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி நீங்க அந்த உங்க கேமராவை கம்ப்ளீட்டா ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால வந்து இந்த வேரியண்ட்டை பத்தி நம்ம இப்போ சொல்லலாம். இந்த வேரியன்ட் வந்து எப்படி வருது அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ள என்னெல்லாம் இருக்கும்னா ஒரு கேமரா இருக்கும், ஒரு கேபிள் இருக்கும், ஒரு சார்ஜர் அடாப்டர் இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் பண்றதுக்குரிய பேனல் மாதிரி இருக்கும், பிளஸ் நட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பாக்ஸ்குள்ள வரும். இதை வச்சு எப்படி ஒரு இதை இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம் அப்படின்னா அது வெறும் சிம்பிள் தான். இப்போ நீங்க ஒன்று ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா iOS ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ரெண்டுத்துலையுமே வந்து இந்த சாஃப்ட்வேர் கிடைக்கும். MI ஹோம் அப்படின்னு அடிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு MI ஹோம் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஆப்பிள் யூஸராக இருந்தீங்கன்னா iOSல போயிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா MI ஹோம்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த சாஃப்ட்வேரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி அந்த கேமராவையும் கேபிள், அதாவது கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கேபிள் மாதிரி தான் இருக்கும், இந்த ஃபோன் சார்ஜர் கேபிள் மாதிரி தான் இருக்கும். அந்த அடாப்டரை சொருக்கிக்கிங்க. கேமராக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லாட் இருக்கும். ஸோ அங்கே தான் அந்த கேபிளை சொருகணும். ஸோ சொருகிட்டீங்க அப்படின்னா ப்ளூ கலர் லைட் எரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த கேமரா ஆன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த 360 டிகிரி கேமரா வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ரொட்டேஷன்ஸ் இதில் நடக்கும். ஸோ இந்த ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஆட் கொடுக்கணும். அதாவது MI 360 டிகிரியை நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா MI 360யோட இது வந்து ஆட் பண்ணுறதுக்கு பார்கோட் ஸ்கேனர் வந்து உங்கள் ஃபோனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கேமரா முன்னாடி காட்டணும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நீங்கள் நடக்குது அப்படின்றத கேட்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இது எப்படி நடக்குது அப்படின்னா உங்கள் ஃபோனில் ஒரு நெட்வொர்க் இருக்கணும். ஐ மீன் அது உங்கள் ஃபோன் நெட்வொர்க்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு வைஃபை டிவைஸில் கூட கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வைஃபை இருக்குது அப்படின்னா அந்த உங்கள் ஃபோனில் வந்து அந்த வைஃபை டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கனெக்ட் ஆன டிவைஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் உள்ள ஸ்க்ரீனில் அந்த பார்கோடை வந்து அந்த கேமராவுக்கு காட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா கேமராவும் வைஃபையும் உங்கள் ஃபோனும் இந்த மூணுமே பேர் ஆகிடும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க தெரியுமா ஒரு அக்கௌண்ட், MI அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டில் வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த நேரத்தில் கேமரா வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற MI 360 டிகிரி கேமராவை பற்றி காட்டுறேன். இது கிட்டத்தட்ட நான் ஒரு 3 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூ நான் பண்ணேன். நீங்களும் வாங்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபோனில் இந்த MI டிவைஸை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரியா, இது வந்து டேப்ல நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து இப்படி தான் இருக்கும். எத்தனை கேமரா கனெக்டடோ நான் 2 கேமரா ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கேமரா மட்டும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். எந்த கேமரா ஆனில் இருக்கோ உங்களுக்கு அந்த இந்த டிவைஸில் இப்படி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ எந்த கேமராவை நான் ஓப்பன் பண்ணணுமோ அதை நான் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த கேமரா வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது எப்படி ஆகுது அப்படின்றத பாருங்க. இந்த மாதிரி காட்டும். உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதை நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு காட்டுறேன். இந்த இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ சூப்பரான இமேஜ் குவாலிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவை வச்சு நீங்கள் எங்கே பார்க்கணுமோ அதை வந்து இந்த இடத்துல ரொட்டேஷனுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதாவது இது வந்து 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ எங்கே பார்க்கணுனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி டாப்பில் பார்க்கணுனாலும் பாட்டத்தில் பார்க்கணுனாலும் சுற்றி பார்க்கணுனாலும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா யாராவது கேமரா பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம லைவாக பேச முடியும். ஸோ லைவாக பேச முடியும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இமேஜை பார்த்துட்டு நீங்கள் பேசுவீங்க, அவங்களுக்கு கேட்கும். அந்த ஸ்பீக்கர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமராவோட பேக் சைடில் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ அவங்களால கேட்டுக்க முடியும். அதை வந்து எப்படி பேச முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கால் பட்டன் இருக்கும், ஒரு கால் ஆப்ஷன் இருக்கும். இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கால் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
அங்கே நான் இப்போ யாருக்கூடயாவது என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கூடயாவது பேசணும், அவங்க கேமரா பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த கால் ஆப்ஷனை நான் கொடுத்து ஈஸியாக பேச முடியும். பேசுகிற குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளாஸ் குவாலிட்டியில் கேட்கும். ப்ளஸ் அவங்க ரிப்ளை பண்ணுறத உங்களுக்கு கேட்கும். அதுக்கு ஃபோனில் அந்த கேமராவில் எங்கே மைக்ரோஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஹெட்டில் பாட்டத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், இந்த கேமரா வந்து எவ்வளோ தூரம் வந்து ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்றத கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே டவுட் இருக்குது, இந்த கேமரா வந்து ஸ்டோர் பண்ணுமா ஸ்டோர் பண்ணாதா அப்படின்றது. இந்த கேமராவால் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது மெமரி கார்டு ஸ்டோரேஜையும் பண்ண முடியும், கம்ப்யூட்டர் கூட வேணும்னா கம்ப்யூட்டர் கூட ஸ்டோரேஜும் பண்ண முடியும். மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா 16 GB மெமரி கார்டு நீங்கள் போட்டிங்கன்னா போதும், 3 days கம்ப்ளீட் ஸ்டோரேஜ். அதாவது 1080p பிக்சலில் 3 days ஸ்டோரேஜை வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதே 32 GB போட்டிங்க அப்படின்னா ஒரு 1 week ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். 64 GB போட்டிங்கன்னா 15 days ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அலாட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜோட ஆப்ஷனு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் வந்து எனக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். நைட் மோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுற்றி ஒரு லைட்டுமே இல்லாமல் இருக்கும் போதும், சுற்றி ஒரு சின்ன லைட்டுமே இருக்கும் போதும் உங்களுக்கு இமேஜ் வந்து ரொம்ப கிளீனாக தெரியும். எனக்கு எப்படிடா தெரியும், நான் தான் நைட் மோடில் வந்து எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எந்த ஒரு ஆப்ஜெக்ட் அசைஞ்சாலும் சரி, இது பண்ணாலும் சரி, உங்களுக்கு அவ்வளோ க்ளீனாக பார்க்க முடியும். ஸோ எங்கள் வீட்டில் எடுத்துருக்கிற லைவாக ரெக்கார்ட் பண்ண இதுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் எடுத்து காட்டுறேன், அதையும் பாருங்கள். இந்த இமேஜை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது. இது வந்து நான் ஒரு 10 செகண்ட் இமேஜ் வந்து உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நைட் நேரத்தில் யார்கிட்டயாவது பேசினாலும் உங்களால் பேச முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இது வந்து ரொம்ப சீப்பான கேமரா. நீங்கள் மந்த்லி எதுவுமே பே பண்ண தேவை கிடையாது. ஸோ ஒன் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இது ஒரு 2700 கொடுத்து நான் அந்த கேமராவை நான் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா வேர்ல்டு வைட், இப்போ நான் துபாயில் இருக்கேன், நான் இங்கே இருந்து என்னோட வீட்டை என்னால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லிவிங் ரூம்லேயும் இந்த மாதிரி கேமரா செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னா எங்களோட இன்ட்ராக்ஷன் பார்த்தா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கேமரா வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் யாராவது வெளியே இதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க, நான் வீட்டை பிரிஞ்சு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கூட இந்த ஒரு கேமரா வாங்கி நீங்கள் ஒரு லிவிங் நார்மல் ஜென்ரல் ரூமில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஈஸியான இன்ட்ராக்ஷனுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். இன்னொரு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஷன் டிடெக்ஷன் நான் வந்து சென்ஸ் பண்ணும். ஸோ ஏதாவது ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் அசைஞ்சால் கூட உங்களுக்கு சென்ஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் கேட்கலாம், நீ இதை வந்து வெளியே வச்சிருக்கியே, இந்த இடத்துல வந்து இந்த இலை ஆடுறதையும் சென்ஸ் பண்ணி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே இலை ஆடுறதெல்லாம் சென்ஸ் பண்ணி எனக்கு வந்து ரெக்கார்ட் அனுப்பிச்சு வைக்கும். பட் நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நைட் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டைம் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1 o'clock to 5 o'clock வந்து ஏதாவது ஓவராக மோஷன் தெரிஞ்சிச்சு, அந்த மோஷன் சென்சாரில் ஏதாவது இமேஜ் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு சென்ட் பண்ணட்டும் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் எங்கேயாவது இந்த கேமராவை நீங்கள் வீட்டுக்குள்ளே செட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வெளியே போயிருப்பீங்க. ஸோ அந்த நேரத்தில் வீட்டில் திருடம் வரான் அப்படின்னா கூட உங்களுக்கு உடனே சென்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து அந்த கிளிப்பை வந்து மெசேஜாகவே அனுப்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை டேரெக்டாகவே சேவ் பண்ணிக்கலாம். நல்ல ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் யாருக்கிட்டையாவது நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் வந்து என்ன கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கணும், அந்த ஊருக்குள்ள எல்லாம் பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகிறேன் அப்படின்னு நீங்கள் அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து உங்கள் வீடை மானிட்டர் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இது வந்து ரொம்ப சேஃபான அப்ளிகேஷன். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பெட்டர் இந்த கேமராவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் 3 years யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது கேமராவில். ஸோ நான் இந்த வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து அந்த நான் எங்கள் வீட்டில் எடுத்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா உங்களுக்கும் இந்த கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது தெரியணுன்றதுக்காக காட்டுறேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். இது வந்து ரொம்பவே நல்ல கேம். ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த உங்களுக்கு நான் என்னோட ரெக்கார்டிங்ஸை வந்து இப்போ நான் ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதாவது நார்மல் டே லைட்டில் வந்து இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் நைட் குவாலிட்டி எப்படி இருக்குது, நைட் மோடில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணதையும் நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதை பாருங்கள், உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. தேங்க்யூ.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த கேமராவை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.